Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயல் தான் படிக்க போகிறோம். அதாவது 7வது வகுப்பில் 4வது இயல். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 4th இயல் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செய்யுள் பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம். ஸோ கலங்கரை விளக்கம் அப்படின்னாலே கடலை சார்ந்த ஒரு பொருள் தானே. அப்போது கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து நமக்கு ரொம்பவே ஒன்றின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுழைமுன்னில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து நமக்கு எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த மனப்பாட பாடல் வந்து என்னங்கிறத பார்த்தலாம். ஓகேங்களா? வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இதை வந்து எழுதினவர் யார்? கடியலூர் உரித்திரங்கண்ணனார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்த உடனே கண்டிப்பாக வந்து இந்த பாடல் வந்து என்ன ஏதுங்கிறது மெமரைஸ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு தடவை படிங்க, 4-5 வாட்டி ரீட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம 6th முடிச்சுட்டு 7th முடிச்சுட்டு ரிவிஷன் நிறையா பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகவே ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து ரீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வாசிக்க ஓகே இது அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். ஸோ யாரும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடலை எழுதினவர் கடியலூர் உரித்திரங்கண்ணனார். ஸோ இவரை பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் வந்து வருவோம். ஸோ கடியலூர் உரித்திரங்கண்ணனாருங்கிறவர் தான் இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து யாருங்க? சங்ககால புலவரில் ஒருத்தவர். அப்போ சங்ககால புலவர்னால் இவர் வந்து கண்டிப்பாக அந்த நூலில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கணும். இல்லைன்னா இவர் எழுதின பாடல் ஏதாவது ஒரு புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கணும். ஸோ கடந்த இயலில் நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ காவர் பெண்டுங்கிறவங்க எழுதின ஒரு பாட்டு வந்து புறநானூரில் இடம் பெற்றிருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து யார்? சங்ககால பெண்பார் புலவரில் ஒருத்தவங்கன்னு படித்தோம் இல்லைங்களா? ஸோ அதே போல் இவர் சங்ககால புலவர்னால் இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமநாற்றுப்படை, பட்டினப்பாலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று. சங்க இலக்கம் 2 வகைப்படும். 8 தொகை 10 பாட்டு. அந்த 10 பாட்டில் இந்த 2 நூல்களையுமே எழுதினவர் யாருன்னா இந்த கடியலூர் உரித்திரங்கண்ணனார். அப்போ இவர் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபராக இருப்பார். ஓகேங்களா? ஓகே, இவர் வந்து எந்த ஊரில் இருந்தார் அப்படின்னா கடியலூர். அப்போ இந்த கடியலூர் அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர். ஓகேங்களா? இதில் வந்து 3 பாயிண்ட் படிச்சிருக்கோம். கடியலூர் உரித்திரங்கண்ணனாருங்கிறவர் சங்ககால புலவரில் ஒருத்தவர். கடியலூருங்கிற ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தார். இவர் பெருமநாற்றுப்படை, பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்களை இயற்றியிருக்காரு. இந்த நூல்கள் 10 பாட்டில் இடம்பெறக்கூடியது. ஓகேங்களா? சரி, இவர் எழுதின பெருமநாற்றுப்படையிலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். இதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த அந்த அடிகள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. பட் இந்த அடிகள் தான் தேவையில்லை. பட் இது எந்த நூல்லேருந்து வந்த பாடல்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த கலங்கரை விளக்கம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற இந்த பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா பெருமநாற்றுப்படை அப்படிங்கிற நூலிலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். இந்த பெருமநாற்றுப்படை அப்படிங்கிறதுல வந்து ஆற்றுப்படைங்கிறதுல முடியுது இல்லைங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து ஒரு புலவராக இருக்கேன், நான் போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட பாட்டு பாடி பரிசுலாம் வாங்கிட்டேன். அப்படியே வர வழியில் என்ன போல் மற்ற புலவர்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன்? கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி இவங்ககிட்ட போய் பாட்டு பாடுங்க, பரிசு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணக்கூடியது என்னது? ஆற்றுப்படை இலக்கியம். ஸோ இதில் என்னென்ன படித்தவங்க அதை ரீகால் பண்ணுவோமா? கடியலூர் உரித்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் சங்ககால புலவரில் ஒருத்தர். அவர் வந்து 10 பாட்டில் இருக்கக்கூடிய பெருமநாற்றுப்படை, பட்டினப்பாலை எழுதியிருக்காரு. இவர் வாழ்ந்த ஊர் கடியலூர். ஸோ பெருமநாற்றுப்படை பற்றி கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த கலங்கரை விளக்கம்ங்கிற பாடல் பெருமநாற்றுப்படைங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ பெருமநாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். ஸோ இது வந்து நமக்கே தெரியும். இப்பாடப்பகுதி எங்கேருந்து எடுக்கப்பட்டது? பெருமநாற்றுப்படையிலேருந்து எடுக்கப்பட்டது. சரி, ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா பரிசு பெற்றது போல் நான் பரிசு பெற்றது போல் நீயும் பரிசு பெறுவாயாக அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாக இதை படிக்கும்போது ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குங்க. வீடியோ பார்த்துட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துருவோமா? மதலை அப்படின்னா தூண், நெகிழினா தீச்சுடர், அழுவம் அப்படின்னா கடல். ஸோ இது ஆல்ரெடி நம்ம அழுவங்கிறது படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஓகே. வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். ஓகேங்களா? அடுத்து சென்னி அப்படின்னா உச்சி, உருவு நீர் அப்படின்னா பெரு நீர்ப்பரப்பு, கரையும் அப்படின்னா அலைக்கும். ஓகேவா?
என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்காதீங்க. ஒரு 4-5 வாட்டி ரீட் பண்ண அதுவே மெமரைஸ் ஆயிரும். என்னங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களோட கவனம் முழுக்க புக்கில் இருக்கணும். அப்போ அந்த 4-5 தடவை ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசில் உங்களுக்கு பதிஞ்சிரும். ஓகேவா? சரி, இப்போது 10 பாட்டு நூல்களில் பெருமனாற்று படையும் பட்டினப்பாலையும் யார் எழுதுனது? கடிலூர் உரித்திரங்கண்ணனார் எழுதுனதுன்னு பார்த்தோமா? 10 பாட்டில் மொத்தம் 10 நூல்கள் இருக்குது. ஓகேங்களா? அதில் 2 நூல்களோட பேர் நமக்கு தெரியும், மிச்சம் நமக்கு 8 நூல்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுவனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, மலைப்படுகடம். இது எல்லாத்த பற்றியுமே நம்ம ஒரு கிளாஸ்லேயும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த 10 பேரையுமே என்ன பண்ணணும்? நீங்கள் தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 8 தொகையில் 8 நூல் இருக்க மாதிரி 10 பாட்டில் 10 நூல். அந்த 10 நூலுக்கான பேர்கள் வந்து இங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க. உங்களால் முடிஞ்ச அளவு தெளிவாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகேங்க, 1 மார்க்ஸ் பார்த்துருவோமா? வேயா மாடம் அப்படிங்கிறது என்னதுங்க? சாந்தினால் பூசப்படுவது. ஓகேங்களா? ஸோ வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாமல்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வேயப்படுவதுன்னு மாற்றி போட்டக்கூடாது, சாந்தினால் பூசப்படுவது. ஓகேவா? அடுத்தது அழுவம் அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. அழுவம் அப்படின்னா கடல். ஓகே, அடுத்து கடலில் துறை அறியாமல் கலங்குவன என்னென்னா மரக்கலங்கள். ஓகேங்களா? என்னது? மரக்கலங்கள். இது பாடலோட பொருள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு இது என்னன்றது தெரியும். அடுத்து தூண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதலை. தூண்னா என்னது? மதலை. ஸோ சொல்லும் பொருளும்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, அவ்வளோதான், ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்தது கவின்மிகு கப்பல். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கடலை சார்ந்ததாக தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது. இந்த பாடல் உலகிலிருந்து தன்னை உருகெழு வங்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து இடம்பெற்றிருக்குங்க. ஸோ அந்த எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, ஒவ்வொரு பாடலையும் முதல் வரியை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து யார் எழுதுனது? மருதன் இளநாகனார். பொருள் வந்து பார்த்திங்கன்னா உரு அப்படின்னா அழகு, போல பிளக்க, வங்குல் அப்படின்னா காற்று, நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், வங்கம்னா கப்பல், எல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட உள்ளரி கலங்கரை விளக்கம். ஸோ இதில் நூல்வெளி நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? மருதன் இளநாகனாருங்கிறவரும் யார்? சங்ககால புலவர்களில் ஒருத்தர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா கலித்தொகையில் மொத்தம் 5 திணை இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து மருதத்திணை. ஓகேங்களா? குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலை திணைன்னு சொல்லிட்டு கலித்தொகையில் 5 திணை இருக்குது. அதில் ஒன்று மருதத்திணையில் இருக்கக்கூடிய 35 பாடல்களை பாடினவர் இவர் தான். அப்போது ஒரு திணையில் 35 பாடல்கள் பாடியிருக்காருன்னா அப்போ மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யாராக இருக்கும்? மருதன் இளநாகனாராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் பேராகிராஃபில் வந்து என்ன பார்த்தோம்? மருதன் இளநாகனாருங்கிறவர் வந்து சங்க புலவரில் ஒருத்தர். கலித்தொகையில் மருதத்திணையில் இருக்கக்கூடிய 35 பாட்டையும் பாடினவர் இவர் தான். அப்போ மருதத்திணை பாட வல்லவர் அப்படிங்கிறனால தான் மருதன் இளநாகனாருங்கிற பேர் வந்து அழைக்கப்படுறாரு. அடுத்தது கலித்தொகை அப்படிங்கிறது எந்த நூல்களில் ஒன்று? சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 8 தொகையில் ஒன்று தான் கலித்தொகை. அப்போ என்ன பண்ணுவோம்? 8 தொகையை பற்றி சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். பட் இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாட்டு இல்லைங்களா, இவ்வளோ நேரம் நம்ம கலித்தொகைங்கிறது படித்தோம். ஆனால் கலித்தொகை எழுதுறதுல, கலித்தொகையில் இருக்க மருதத்திணை எழுதுறதுல தான் இவர் வல்லவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்க பாடல் வந்து நமக்கு எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அகநானூறு அப்படிங்கிற இடத்துலேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இவர் வந்து மருதத்திணை பாடுறதுல வல்லவருங்க, அதனால இவரோட பேர் மருதன் இளநாகனார். ஸோ அவர் அந்த மருதத்திணை எதில் பாடியிருக்காரு? கலித்தொகையில் பாடியிருக்காரு. இவரோட பெயரோட காரணம் தான் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் பேராகிராஃபில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போது நமக்கு கொடுத்துருக்க அந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அகநானூர்லேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, கலித்தொகையும் சரி அகநானூறும் சரி எந்த நூல் எதோட அடிப்படையில் வந்து இருக்குன்னா 8 தொகையோட அடிப்படையில் இருக்குது. சரி, அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த அகநானூரில் மொத்தம் 400 பாடல் இருக்கும். இந்த 400 பாடலுமே ஒரே ஒரு புலவர் பாடினது கிடையாது. பல புலவர்கள் பாடினதை தொகுத்தது தான் வந்து என்னது? அகநானூறு. ஓகேங்களா? ஸோ அதுதான் புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ஸோ அகநானூரை எப்படி அழைப்பாங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு வந்து அழைப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு போதும். இது எத்தனாவது பாடல்ங்கிறதா நமக்கு தேவையில்லை. அடுத்தது அப்போ 10 பாட்டில் 10 நூல் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? அதே போல் 8 தொகையில் 8 நூல்கள் என்னென்ன? நற்றிணை,
குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இதையும் மனப்பாடம் பண்ணணுமாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது வங்கூல் அப்படின்னா என்னதுங்க? காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். ஸோ கப்பலில் ஏறி தானே போவாங்க, அப்போ வங்கத்தில். அடுத்து புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடல். ஸோ கடலில் புலால் நாற்றமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் குறிப்பிட்டிருக்கு? அகநானூரில் இருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருந்த பாடல் வந்து நமக்கு குறிப்பிடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சும்மா அந்த பாடலோட பொருளை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். பெருங்கடல் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் கடல். அடுத்து இன்று கூட்டல் ஆகிங்கிறது இன்றாகி. அடுத்தது எதுகை இடம்பெறாதது அப்படின்னா எதுகைன்னா என்னதுங்க? இரண்டாவது எழுத்து பொருந்தி வரக்கூடியது எதுகை. அப்படி பார்க்கும்போது இங்கே இங்கு இருக்குது, இரண்டாவது எழுத்து இங்கே இருக்குது, இங்கேயும் இங்கே இருக்குது. இங்கே சை இருக்குது, இரண்டாவது எழுத்து இங்கேயும் சை இருக்குது. இங்கே லா இருக்குது, இங்கேயும் லா இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இங்கே ரா இருக்குது, இங்கே யா இருக்குது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் ஆ. அடுத்தது வங்கம்னா கப்பல், நீகான்னா நாவாய் ஓட்டுபவன், எல் அப்படின்னா பகல், மாட ஒள்ளரினா கலங்கரை விளக்கம். ஓகேங்களா? ஸோ 2 பாடம் முடிச்சிட்டோமா? அடுத்து தமிழரின் கப்பற்கலை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் செய்யுள் பாடல் வரிகள் வந்து அதிகமாக இருக்கும், தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கடல் வழி பயணத்தை பற்றி தொல்காப்பியர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிற திருக்குறளை வந்து திருவள்ளுவர் அப்போவே வந்து பெரிய கப்பல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற கருத்தை இந்த திருக்குறள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்தது உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். ஸோ இந்த பாடல் வந்து அங்கே போன கிளாஸில் ரீட் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலே ஆஹா என்னடா இது போன செய்யுளில் வந்து வரி அப்படியே கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருந்துச்சு? அகநானூறு அப்படிங்கிற நூலில் வந்து நமக்கு இடம்பெற்றிருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம். ஸோ இது வந்து எந்த நூல் வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து. ஸோ இந்த வரியை சொன்னது அகநானூறு, இந்த வரியை சொன்னது பதிற்றுப்பத்து. ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நூலில் முன்னாடி காலத்தில் இருந்த கப்பலோட பேர்கள் எல்லாம் வரிசையாக வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த நூல்? சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நூலில் முன்னாடி காலத்தில் இருந்த கப்பலோட பேர்கள் எல்லாமே குறிப்பிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு, அதாவது ஆறு குளம் அந்த மாதிரி விஷயங்களை கடக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். இதே பெரிய நீர்நிலைகள், அதாவது கடல் கடந்து போகிறதுக்கு வந்து களம், வங்கம், நாவாய். இது எல்லாமே கப்பலோட வேறு பெயர்கள். ஓகேங்களா? தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஸோ கப்பலில் இருந்த மணி நம்ம தமிழ்நாட்டோட கப்பலோட மணி வந்து இப்போ எங்கே இருக்குன்னா நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அப்படிங்கிற அருங்காட்சியகத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தமிழர்கள் வந்து கடல் கடந்து வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை வந்து எடுத்துகிட்டு போய் மற்ற நாடுகளில் போர் வந்து புரிஞ்சு எல்லா நாட்டையும் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அவர்கள் யார்? பிற்கால சோழர்கள். ஓகேங்களா? அடுத்து ஸோ கப்பல் வந்து கட்டக்கூடிய கலைஞர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கம்மியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ படம் வரைகிறவங்கள ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கப்பல் கட்டுறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? கம்மியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது மணிமேகலை நூலில் இடம்பெற்ற ஒரு வரி வந்து பார்ப்போம். களஞ்சை கம்மியர் வருகென கூயி. ஸோ கம்மியர் பற்றி சொன்னது எந்த நூல்? மணிமேகலை. ஓகேங்களா? அடுத்தது ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். இதிலேருந்து அடுத்து அந்த எங்கெல்லாம் சிகப்பு கலர் லெட்டர்ஸ் இருக்கோ, சிவப்பு எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு புரியணும்னு இல்லை, பட் கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி நீங்கள் எதை ரீட் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த கண்ணடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும். இலைத்த மரத்தில் வந்து தெரியக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா கண்ணடைன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து மரத்தை வந்து
அளவிடுறதுக்கு பயன்படக்கூடியது வந்து இந்த தச்சு முலம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொகுதி அப்படின்னா மர ஆணி. கப்பலில் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஆணி வந்து அடித்தோன்னா துரு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தாலே ஆன ஆணி வந்து செஞ்சு அடிப்பாங்க. அதுக்கு பேர் வந்து தொகுதி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த தெரிந்து கொள்வோம் என்னென்னா, ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அந்த வருஷம்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அந்த கருத்துக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எறானா அடிமரம், பருமல்னா சைடு மரம், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். சுக்கானா அந்த கப்பல் ஓட்டுற இது இருக்கும் இல்லைங்களா, திசை வந்து திருப்புவோம் இல்லைங்களா, ஸோ இந்த சுற்றி விட்டு திருப்புவாங்கல்ல, ஸோ அதுதான். நங்கூரம்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சமுக்கு அப்படிங்கிற ஏதோ ஒரு கருவி கப்பலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது என்னன்னு தெரில. பட் கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூல் வந்து அதை குறிப்பிட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியங்க. கப்பல் சாத்திரம்ங்கிறது ஒரு நூலோட பெயர். அந்த நூலில் சமுக்குங்கிற கருவி வந்து பயன்படுத்தப்பட்டதாக வந்து தெரிவிக்குது. அடுத்து கப்பல் ஓட்டுறவங்களாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. ஸோ இந்த வேறு பேர்கள் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது புறப்பாடல் அப்படிங்கிறதுல வெண்குயத்தியர் வந்து ஒரு வரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ புறப்பாடலில் வெண்குயத்தியார் அப்படிங்கிறவங்க நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படின்னு வந்து பொருள்படுது. ஓகேவா? சரி, அடுத்தது இது வந்து வணிகத்தை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், புறநானூறு பாடல் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கும். களம் தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் கரை சேர்க்குது. ஸோ என்னென்னா ஒரு பெரிய கப்பல் வந்துச்சுன்னா கரை வரைக்கும் நமக்கு வராது. ஸோ தூரமாக கொஞ்சம் ஆழமான பகுதி வரை நின்றுக்கும். இங்கேருந்து ஒரு சிறிய படகு போயிட்டு அங்கே இருக்கிற பொருட்களை ஏற்றிட்டு கரைக்கு கொண்டு வந்து இறக்கிவிடும். ஸோ இந்த கருத்தை எங்கே சொல்லியிருக்காங்க? புறநானூரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடம் ரொம்ப பெருசாக உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ரீகால் மட்டும் பண்ணி விட்றேன். ரொம்ப சின்னதாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ தொல்காப்பியர் வந்து என்ன சொல்கிறாரு? கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து ஒரு கருத்து சொல்லுது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஸோ இது வந்து என்ன சொல்லுது? அப்போவே வந்து பெரிய பெரிய கப்பல் இருந்ததை உணர்த்துது. அடுத்து அகநானூறு பாடல் வந்து என்ன சொல்லுது? உலகிலர்ந்தன உருகேலு வங்கம்னு சொல்லுது. கப்பலை பற்றி இங்கே வந்திருக்கு இல்லைங்களா, வங்கம் அப்படின்ட்டு. அடுத்தது 10 வந்து என்ன சொல்லுது? அருங்கலம் தரியீர் நீர்மிசை நிவிக்கும் பெருங்கலி வங்கம். இதுவுமே வங்கம் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ இதுதான் நமக்கான கோட் வேர்ட்ஸ். வங்கம்னு வரதெல்லாம் கப்பலை பற்றி சொல்லுது அப்படிங்கிற விஷயம். ஸோ கப்பலோட பெயர்கள் எல்லாமே எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு? சேந்தன் திவாகரம். அடுத்து அப்படியே வந்தோன்னா இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அடுத்தது இந்த நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய வெலிங்டன் அருங்காட்சியகம், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கம்மியர்னா யாருங்க? கப்பலை கட்டு கலைஞர்கள். இதை பற்றி மணிமேகலை நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ கம்மியர் அப்படின்னு வந்துருச்சுன்னா மணிமேகலை. ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயங்கள் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். வாக்கர் அப்படிங்கிறவர் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை எங்களோட கப்பல்களை பழுது பார்க்கணும். பட் தமிழர்களோட கப்பல்களை 50 வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லைங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா கப்பலோட உறுப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து சமுக்குங்கிற ஒரு விஷயம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் சாத்திரம்ங்கிற நூல் வந்து தெரியப்படுத்துது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அடுத்து புறப்பாடல வெண்குயத்தியர் என்ன சொல்கிறாங்க? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. ஸோ கப்பல் எடுத்து கடல் கடந்து போயிட்டு பொருள் ஈட்டிட்டு வராங்க. அதுதான் இதுக்கான பொருள். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது சொன்னது வெண்குயத்தியர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? புறநானூறு பாடல் களம் தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் கரை சேர்க்குது. ஸோ நான் சொல்லிக் கொடுத்துட்டேன் இல்லைங்களா அர்த்தம். அவ்வளோதான். 1 மார்க்ஸ் பார்த்துருவோமா? தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். ஸோ இதெல்லாமே என்னது? கப்பலை வந்து குறிக்கக்கூடியது. பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தக்கூடியது. அடுத்து தொல்காப்பியம் வந்து கடற்பயணத்தை என்னன்னு சொல்லுச்சு? முன்னீர் வழக்கம்னு சொல்லுச்சு. அடுத்து கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு என்ன வந்து நமக்கு யூஸ் ஆகும்? சுக்கான். அடுத்து கோடிட்ட இடம். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள், நான் சொன்னேன் இல்லையா, தொகுதி. அடுத்து கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க எது உதவும்? நங்கூரம். அடுத்து இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதாங்க. இது வந்து என்னது? தொகுதி. இது வந்து என்னது? நங்கூரம். இங்கே கடைசி ஒன் வந்து கண்ணடை. அவ்வளோதான். புரிஞ்சுதா?
அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. எறா அப்படின்னா அடிமரம்னு சொன்னோன்னா, பருமல்னா குறுக்கு மரம் சொன்னோன்னா அதை சைடில் வரக்கூடியதுன்னு சொன்னோன்னா, மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவி. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிறது வந்து ஒரு துணைப்பாடம் கதை. ஜஸ்ட்டு சும்மா ஃப்ரீ டைமில் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நூல்வெளி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து என்னதுங்க, ஆழ்கடலின் அடியில்ங்கிறது ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்ட கதை மாதிரி இருக்கும். ஸோ அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு போற்றப்படுறவர் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன். ஓகேங்களா, யார்? ஜூல்ஸ் வெர்ன். இவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஜூல்ஸு ஃப்ரான்ஸு அப்படியே ரைமிங்காக வருதா, ஜூல்ஸு ஃப்ரான்ஸு. ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவர் ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து சேர்ந்தவர். இவர் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து பல கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதை வந்து அவரோட நூல்களில் வந்து எழுதியிருக்கார். ஓகேங்களா, ஸோ இவர் எழுதின நூல்கள் என்னென்னா 80 நாள்களில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். ஸோ இந்த மாதிரி நூல்கள் தான் அவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா புதினங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிறது எந்த புதினத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி கொடுக்கல. இது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு புதினம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதினம்னா ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட் ஸ்டோரிஸ், அவ்வளோதான். ஸோ வந்து அறிவியலோட தலைமகன், அறிவியல் புனைக்கதைகளினோட தலைமகன் போற்றப்படுகிறவர் ஜூல்ஸ் வெர்ன். இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 80 நாளில் உலகத்தை சுற்றி, உலகின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற நூல்களை வந்து புனைக்கதைகளை வந்து இயற்றியிருக்காரு. அடுத்து வந்து ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற இவரோட கதை வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. அவ்வளோதாங்க, ஒரு 3 பாயிண்ட் தான், முடிஞ்சிருச்சா? அடுத்து இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு பார்த்தோமா. இலக்கிய வகைப்படி சொற்கள் 4 இருக்குது. அதை நம்ம 7th படிப்போம்னு சொன்னோன்னா, ஸோ இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படுங்கிற இன்ட்ரோடக்ஷன் இங்கேயே கொடுத்துட்டாங்க. சரி, இப்போது இலக்கிய முறைப்படி சொற்கள் வந்து 4, அங்கேயும் 4 தான், இங்கேயும் 4 தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 4 என்னென்னா இயற்சொல், திரிசொல், திசைசொல், வடசொல். ஓகேங்களா, ஸோ என்னென்னங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயற்சொல்னால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்குமே புரியும்படியாக வந்து இருக்கும். ஓகேங்களா, கடல், கப்பல், எழுதினான், படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எளிதில் பொருள் விளங்கக்கூடியவை, அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் இயற்சொல். இந்த இயற் சொல்லே நம்மளுக்கு என்ன இருக்கும், பெயர் சொல் இருக்கும், பெயர் இயற் சொல் இருக்கும், வினை இயற் சொல் இருக்கும், இடை இயற் சொல் இருக்கும், உரி இயற் சொல் இருக்கும். ஓகேங்களா, எல்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். திரிசொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றோருக்கு மட்டும்தான் புரியும். ஓகேவா, இப்போ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாமே மேக்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து புரியும். எதுவுமே மேக்ஸை வந்து ஜென்ரலாக மட்டும் பார்த்து டெப்த்தாக பார்க்காதவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ்னால் என்னன்னு கூட தெரியாது. ஓகேங்களா, அப்போது அந்த விஷயத்தை படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை தான் திரிசொல். இப்போ உங்களுக்கு படிக்க போய் தான் வங்குல்னா என்னன்னு தெரியும், அழுவம்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா, வங்குல்னா காற்று, அழுவம்னா கப்பல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. இதே படிக்கலன்னா நமக்கு அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அப்போ கற்றோருக்கு மட்டும் தெரியக்கூடிய விஷயம் தான் திரிசொல். இந்த திரிசொல்ல வந்து 2 வகை வந்திருக்குங்க. ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். அப்படின்னா என்னங்கிறத விளக்குறேன். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் அப்படின்னா இந்த வங்கம், நம்பி, நாவாய் இது எல்லாமே கப்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. அப்போ அது என்னது, ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். இந்த கப்பல்ங்கிறது ஒரு பொருள், இந்த வங்கம், அம்பி, நாவாய்ங்கிறதெல்லாம் திரிசொல். ஓகேங்களா, திரிசொல்னால் கற்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு புரியும். புரிஞ்சுதுங்களா? சரி, பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். அப்போது ஈஸியாக விளங்கக்கூடிய பொருளை ஒரே ஒரு திரிசொல்லை குறிக்கும். என்னென்னு பார்த்துருவோமா? பூவினிதழ், உதடு, கன்னிமை, பனையேடு, நாளிதழ் இது எல்லாமே ஒரே ஒரு திரிசொல். இதழ் அப்படிங்கிற ஒரு திரிசொல்லை தான் குறிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ திரிசொல் வந்து 2 வகைப்படும். ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. பார்க்கும்போது உங்களுக்கே வந்து என்னங்கிறது புரியும். அடுத்தது திசை சொல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சொல்ல இல்லாமல் வேறு பக்கம் இருந்து எடுத்து நம்மளோட லாங்குவேஜ் மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். சாவி அப்படிங்கிறது தமிழ் சொல் வந்து கிடையாது. ஜன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாமே தமிழ் சொல் கிடையாது. ஆனால் தமிழ் சொல் போலவே பிற மொழிகள்லேருந்து எடுத்து நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கிறது தான் திசை சொல். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். ஸோ அதர் லாங்குவேஜஸ்லேருந்து வரக்கூடியதை தான் நம்ம திசை சொல்னு சொல்லுவோம். ஆனால் அதில் வடமொழியை மட்டும்
மட்டும் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா வடசொல் அப்படின்ட்டு நமக்கு தனியாகவே ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த வடச்சொல் எல்லாமே அந்த ஹெட்டிங்குள்ளே போயிடும். அதனால் வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க சொற்கள் திசை சொல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன, இதில் வந்து கேணினா கிணறு, பெற்றம்னா பசு, இதெல்லாமே வந்து நம்ம திசை சொற்களாக நம்ம வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ வடச்சொல்னா ஆக்சுவலாக சமஸ்கிருதம்ங்க. இங்கே வந்து வடமொழி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து சமஸ்கிருதத்தை தான் நம்ம வந்து குறிச்சிருக்காங்க. சரி, இப்போ வடசொல் அப்படிங்கிறது வந்து வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், இது எல்லாமே வந்து தமிழில் வந்து வழக்கத்தில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே என்னது, வடமொழி சொற்கள், அதாவது சமஸ்கிருத மொழி சொற்கள். ஓகேங்களா? இந்த வடச்சொற்கள் வந்து இரு வகையாக வந்து பிரிக்கலாம். தற்சமம், தற்பவம் அப்படிங்கிறத பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வட சொற்களை என்னென்னு பிரிக்கலாம், தற்சமம், தற்பவம் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ தற்சமம் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு அந்த வடமொழியை அப்படியே எடுத்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து என்னென்னா தற்சமம். இதே தற்பவம் அப்படின்னா நம்மளோட மொழிக்கேற்ப அதை எழுத்து கொண்டு மாற்றி வந்து யூஸ் பண்ணுறது தான் தற்பவம். ஸோ கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது ஒன்றை தமிழில் எழுதுவதை தற்சமம் அப்படியே வந்து யூஸ் பண்ணுறது. அங்கே வந்து ஒரு சொல்ல அப்படியே தமிழில் வந்து எழுதுறது. இப்போது இங்கிலீஷில் தங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா நீங்கள் எப்படி அனுப்புவீங்க, எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புறீங்க, இங்கிலீஷ் லெட்டர்ஸை போட்டு. ஆனால் அது என்னது, எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிறது அப்படியே தமிழோட வார்த்தைகளை இங்கிலீஷில் அனுப்புறீங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக இங்கிலீஷோட லாங்குவேஜில் நீங்கள் ஒய் டிட் யூ கேம் ஹியர் அப்படி வந்து நீங்கள் அனுப்ப போகிறது கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வட சொற்களை அப்படியே என்ன பண்ணுறோம், அலங்காரம் அப்படின்னு அவங்க சொல்கிறத அப்படியே தமிழோட எழுத்துக்களில் நம்ம எழுதிக்கிறோம். இது தற்சமம். இதே தற்பவம் அப்படின்னா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி சொல்லக்கூடியதை நம்மளோட தமிழ் எழுத்துக்களில் நமக்கான தெளிவான எழுத்துக்களாக நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றிடுறோம். விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுவதை தற்பவம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதை தற்சமம்னா அப்படியே எழுதுறதுங்க. தற்பவம் நமக்கேற்ற மாதிரி மாற்றி கொஞ்சம் தமிழ் நமக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டு தமிழ் எழுதுறது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா புரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ லக்ஷ்மி அப்படிங்கிறது அவங்க சொல்கிறத அப்படியே தமிழ் எழுதியிருக்கோம். அந்த லக்ஷ்மியை கொஞ்சம் இன்னும் மாற்றம் பண்ணி லக்ஷ்மி அப்படின்றத நமக்கேற்ற மாதிரி எழுதுறது தான் என்னது, தற்பவம். ஓகேவா? ஸோ முடிஞ்சிருச்சு. ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துருவோமா. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடியது என்னது, இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல்லுங்கிறது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். அவ்வளோதான். 1 மார்க்ஸ் வந்து நல்லா முடிஞ்சிருச்சா. இயற் சொல்னால் எல்லாருக்குமே புரியணும் இல்லைங்களா. அப்போ என்னது, சோறு. திரிசொல்னா அலுவம். திசைச்சொல் அப்படிங்கிறது வந்து என்னது, பெற்றம். பெற்றம்னா என்னதுங்க, பசு. வட சொல் வந்து ரத்தம். ஏங்க இந்த ரத்தத்தை வட சொல்லுங்கிறீங்கன்னா, நம்மளோட தமிழ் சொல் என்னதுங்க, ரத்தத்துக்கு குருதி அப்படிங்கிறதா நம்மளோட ஆக்சுவலான வேர்டு. ஓகேங்களா? ஸோ ரத்தம்ங்கிறது வட சொல், சமஸ்கிருத வார்த்தை. ஓகே, அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம். இது வந்து நமக்கு முக்கியம். காலம் எத்தனை வகைப்படும், 3. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கா. ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அவ்வளோதான். ஸோ இது பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ நட அப்படிங்கிறத இறந்த காலத்தில் நடந்தால், நிகழ்காலத்தில் நடக்கிறாள், எதிர்காலத்தில் நடப்பாள். ஸோ அதே போல் இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். ஸோ இங்கே தப்பாக இருக்கா. அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். கண்மணி நாளை பாடம் படித்தாள். தப்பு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். மாடுகள் இப்பொழுது புல் மேயும். இது என்ன பண்ணும், இப்பொழுதுங்கிறப்ப இப்போ அட் ப்ரெசென்ட். மாடுகள் இப்பொழுது புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. ஆசிரியர் நாளை சிறுதெருவு நடத்தினார். ஆசிரியர் நாளை சிறுதெருவு நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். ஸோ நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இலக்கண முறைப்படி நமக்கு ரொம்ப முக்கியங்க. இதெல்லாமே சும்மா குறுக்கெழுத்தெல்லாம் நீங்களாம் சும்மா விளாண்டுக்கோங்க. ஸோ முக்கணிகளுள் ஒன்று இங்கே என்ன வரும், மா. ஒரு கட்டம் தான் ஃபில் பண்ணணுங்கிறப்ப மா பலா வாழையில் மா மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். கதிரவன் மறையும் நேரம், சும்மா இதெல்லாம் கேம் மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். ஓஷன் பெருங்கடல். மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் துறைமுகம். ஸ்டாம் புயல். செயிலர் மாலுமி. ஆங்கர் நங்கூரம். ஷிப்யார்டு கப்பல் தளம். ஸோ இந்த இயல் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக வந்து போயிடுங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான இயல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.